ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை கெமிஸ்ட்ரி கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் செல்லோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் செல்லில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆல்ரெடி யூனிட் செல்னால் நமக்கு என்ன தெரியும்? யூனிட் செல்னால் என்ன? பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட், அதான் யூனிட் செல். இந்த யூனிட் செல்லில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். இதுக்கு அடிஷ்னலாக நமக்கு இன்னொரு பாயிண்ட் என்னென்னு தெரியும்? லாட்டிஸ் பாயிண்ட் தான் என்னன்னு தெரியும். அதாவது சாலிட்ஸில் இருக்கிற கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் யூனிட் செல்லில் எந்த பொசிஷனில் இருக்கோ அதான் கிறிஸ்டல் லாட்டிஸ் இல்லாட்டி லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூனிட் செல்லோட டைப்ஸ்க்கு போகலாம். யூனிட் செல் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ்னா என்னதுன்னா, லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு டைப்பாக மட்டும் இருந்துச்சுன்னா அதான் ப்ரிமிட்டிவ். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கார்னரில் இருக்குன்னா எல்லாமே என்னவாக இருக்கும்? கார்னரில் மட்டும்தான் இருக்கும். மற்ற இடத்துல என்ன இருக்காது? இருக்காது. இப்போ ஒருவேளை பாடி சென்டர்னால் சென்டரில் மட்டும்தான் எல்லாமே இருக்கும், மற்ற எந்த இடத்துலையும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இப்போ எக்ஸாம்பிள் ப்ரிமிட்டிவில் மொத்தம் 7 டைப் இருக்குது. ஒன்று கியூபிக், டெட்ராஹெட்ரல், ஆர்த்தோரோம்பிக், ட்ரைக்ளீனிக், எக்ஸகோனல், மோனோக்ளீனிக், ட்ரைகோனலுக்கு இன்னொரு பேர் ரோம்போஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் 2-3 ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் கியூபிக்கை பாருங்கள். இது கியூபிக் அப்படின்னா அதோட லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? கார்னரில் மட்டும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஆர்த்தோரோம்பிக் எடுத்துக்கிறேன். ஆர்த்தோரோம்பிக்கோட ஸ்ட்ரக்சரில் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? கார்னரில் மட்டும் இருக்குது. அதே மாதிரி ட்ரைகோனல் எடுத்து பார்த்தோன்னாலும் அதோட லாட்டிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது அதோட கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எல்லாம் கார்னரில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரிமிட்டிவ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கார்னர்ஸில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரிமிட்டிவ் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ரிமிட்டிவ்னா என்ன? யூனிட் செல்லில் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரிமிட்டிவ். அதில் 7 டைப்ஸ் இருக்குது. கியூபிக், டெட்ராஹெட்ரல், ஆர்த்தோரோம்பிக், ட்ரைக்ளீனிக், எக்ஸகோனல், மோனோக்ளீனிக், ட்ரைகோனல் ஆர் ரோம்போஹெட்ரல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்? இதை 7ஆக பிரிச்சிருக்கிறாங்க. சரி, இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிளாஸ் டெஸ்ட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஹேட் மோர் டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கிளாஸ் டெஸ்ட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஹேட் மோர் டைம். இல்லை, சிங்கிறது என்னது? கியூபிக், டீங்கிறது டெட்ராஹெட்ரல், ஓங்கிறது ஆர்த்தோரோம்பிக், டீங்கிறது ட்ரைக்ளீனிக், ஹெச்ங்கிறது எக்ஸகோனல், எம்ங்கிறது மோனோக்ளீனிக், திரும்ப டீங்கிறது ட்ரைகோனல். கிளாஸ் டெஸ்ட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஹேட் மோர் டைம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்? இந்த 7 டைப் ஆஃப் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மெமரியில் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? அடிஷ்னலாக லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? நான் ப்ரிமிட்டிவாக இருக்கும். இந்த நான் ப்ரிமிட்டிவ்னா என்ன டெஃபினிஷன் சொல்லலாம்? அடிஷ்னல் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் எய்தர் ஆன் அ ஃபேஸ் ஆஃப் யூனிட் செல் ஆர் வித்தின் த யூனிட் செல். யூனிட் செல்லுக்குள்ளே இருக்கலாம், இல்லாட்டி யூனிட் செல்லோட ஃபேஸஸில் இருக்கலாம். இப்போது யூனிட் செல்லோட ஃபேஸஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? எஃப்சிசி. எஃப்சிசின்னு என்னது? ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்னா 6 ஃபேஸஸ் இருக்கும். 6 ஃபேஸஸ்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸ். இப்போ இதுதான் ஒரு கியூப் அப்படின்னா இது ஒரு ஃபேஸ், இந்த சைடு ஒரு ஃபேஸ், மேலே ஒரு ஃபேஸ், கீழே ஒரு ஃபேஸ், நம்மளை பார்த்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும், பின்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும். மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸஸில் என்ன இருக்குது? ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுவே வித்தின் த யூனிட் செல்னால் என்னது? யூனிட் செல்லுக்கு உள்ளே இருக்கிறது. யூனிட் செல்லுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது பேர் பிசிசி. பிசிசின்னு என்னது? பாடி சென்டர்ட் கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளியராக புரிஞ்சா? யூனிட் செல்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். கார்னர்ஸில் மட்டும் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் ப்ரிமிட்டிவ். அது இல்லாமல் அடிஷ்னலாக ஃபேஸஸ்லையோ இல்லாட்டி பாடி சென்டர்லேயோ இருந்துச்சுன்னா அது நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா calculation ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போது இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்சினா என்னதுன்னா சிம்பிள் கியூபிக், பிசிசினா பாடி சென்டர்ட் கியூபிக், எஃப்சிசினா வந்து என்னதுன்னா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். இப்போது இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு. இதில் வந்து எங்கெங்கெல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கலாம்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்? கார்னரில் இருக்கலாம், ஃபேஸஸில் இருக்கலாம், பாடி சென்டரில் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கிறோன்னா சிம்பிள் கியூபிக்கை வந்து எடுத்துக்கிறோம். சிம்பிள் கியூபிக்கில் வந்து எங்கே மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்குது? கார்னர்ஸில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா NC/8. NCனா என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த, சீனா என்னதுன்னா கார்னர். சீனா என்னது? கார்னர். கார்னரில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த கார்னரில் இருக்க ஆட்டம்ஸ் எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்கன்னா 8 பேர் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அதை எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. அது எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க? 8 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 8/8 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இதோட ஃபேஸஸில் எங்கேயுமே ஆட்டம்ஸ் இல்லை, பாடி சென்டர்ஸ்லேயும் என்ன இல்லை? ஆட்டம்ஸ் வந்து இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ சிம்பிள் கியூபிக்கில் இருக்குது? 1. இப்போ அடிஷ்னலாக நம்ம என்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா சிம்பிள் கியூபிக் அப்படிங்கிறது வந்து என்னது? ப்ரிமிட்டிவா நான் ப்ரிமிட்டிவா? அதோட கார்னர்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குது? ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் கியூபிக் இஸ் primitive unit cell. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா பாடி சென்டர்ட் கியூபிக். பாடி சென்டர்ட் கியூபிக்னா என்ன அர்த்தம்? அதோட பாடியில் வந்து சென்டரில் ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட கார்னர்ஸில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 8 இருக்குது. அதை 8 பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் எத்தனை? 8/8 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அதோட ஃபேஸஸில் எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. பாடியில் எங்கே இருக்குது? ஒரே ஒரு இடத்துல இருக்குது. இது சென்டரில் இருக்கிறனால இந்த சென்டரில் இருக்க ஒருத்தரை NBனா என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த பாடி சென்டரில் இருக்கிறது. இந்த நடுவில் இருக்கிறத என்ன பண்ண முடியாது? யாராலையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. யாருமே ஷேர் முடியாத மாதிரி அது சென்டரில் வந்து இருக்குது. ஸோ அது யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அது வந்து 1 இருக்குது. டிவைடட் பை 1 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ கார்னர்ஸில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து 1, பாடி சென்டரில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து 1. ஸோ 1 + 1 நமக்கு எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக். ஃபேஸ் சென்டர் கியூபிக்னா என்னது? அதோட ஃபேஸஸில் வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 6 ஃபேஸஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னர் பார்த்துடலாம். கார்னரில் வந்து 8, அதை 8 பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ 8/8 = 1. ஃபேஸஸ் வந்து பார்த்தோன்னா எத்தனை ஃபேஸ் இருக்குது? மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபேஸில் இருக்கிறத எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியும்? இந்த சைடு இருக்க யூனிட் செல் வந்து என்ன பண்ண முடியும்? இந்த ஃபேஸில் இருக்கிறத ஷேர் பண்ண முடியும். இந்த சைடு இருக்க ஃபேஸில் இருக்கிறத இந்த சைடு இருக்க யூனிட் செல்லால் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ண முடியும். அப்போது ஒரு ஃபேஸில் இருக்கிறத எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியும்? 2 பேர் வந்து ஷேர் பண்ண முடியும். இப்போ மேலே இருந்துச்சுன்னா மேலே அதுக்கப்புறம் உள்ள யூனிட் செல் வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கும்? ஷேர் பண்ணிக்கும். அப்போது ஒவ்வொரு ஃபேஸஸில் இருக்க ஆட்டம்ஸையும் எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க? 2 பேர் ஷேர் பண்ணுவாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க? 2 பேர் ஷேர் பண்ணுறாங்க. அப்போது 6/2 நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து கார்னரில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1, ஃபேஸஸில் இருக்கிறது வந்து 3. ஸோ 1 + 3 நமக்கு எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைக்கும்? 4 வந்து கிடைக்கும். ஓகேவா? கிளியராக? இப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சிம்பிள் கியூப்பில் வந்து எவ்வளோ இருக்குது? 1. எப்படி 1 வந்துச்சு? கார்னரில் மட்டும்தான் இருக்குது. அதை 8 பேர் ஷேர் பண்ணுறாங்க = 1. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1. பாடி சென்டரில் வந்து கார்னர்ஸில் 8 பேர், அதை 8 பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ டிவைடட் பை 8னா நமக்கு 1 கிடைக்கும். பாடி சென்டரில் 1 தான் இருக்குது, அதை ஒருத்தர் தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ 1 + 1 2. எஃப்சிசி வந்து என்னது? அதோட ஃபேஸஸில் இருக்கிறது. ஸோ வந்து கார்னரில் இருக்கிறத 8 பேர் ஷேர் பண்ணுறாங்க 1, ஃபேஸஸில் இருக்க ஒவ்வொருத்தரையும் 2 பேர் ஷேர் பண்ணுறாங்க. மொத்தம் 6. 6/2 நமக்கு 3. 1 + 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 4 வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவாடினேஷன் நம்பர். குவாடினேஷன் நம்பர் அப்படின்னா என்னதுன்னா குவாடினேஷன் நம்பர்னால் இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நம்மளோட வீடு இருக்குன்னா நம்மளை சுற்றி நமக்கு எத்தனை நெய்பர்ஸ் இருக்காங்க, அது வந்து நம்மளோட குவாடினேஷன் நம்பர்னு சொல்லலாம். அதுக்கு என்ன டெஃபினிஷன்? த நம்பர் ஆஃப்
நியரஸ்ட் நெய்பர் தட் சரௌண்டிங் அ பார்ட்டிக்கல் இன் அ கிறிஸ்டல். ஒரு கிறிஸ்டலில் இருக்க பார்ட்டிக்கலை எத்தனை நியரஸ்ட் நெய்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க, சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லலாம். இப்போ சிம்பிள் கியூப் எடுத்துக்கிட்டோன்னா அதோட நியரஸ்ட் நெய்பர் யாராக இருப்பாங்க? இப்போ இது வந்து சிம்பிள் கியூப். இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு யூனிட் செல் வரும், மேலே ஒரு யூனிட் செல் வரும், இந்த இடத்துல ஒரு யூனிட் செல் வரும். அப்போ இது பக்கத்தில் இங்கே 1 2 3 3 பேர் இருக்காங்க. இந்த சைடில் இருக்க யூனிட் செல்லில் ஒரு இருக்க ஆட்டம், மேலே இருக்க யூனிட் செல்லில் இருக்க ஆட்டம், இதுக்கு மேலே இருக்க யூனிட் செல்லில் இருக்க ஒரு ஆட்டம். மொத்தம் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பேர் வந்து இவங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க, நியரஸ்ட் நெய்பராக இருக்காங்க. ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? 6. அடுத்தது பாடி சென்டர் கியூபிக்கோட நியரஸ்ட் நெய்பர் எத்தனை பேர்? பாடி சென்டர்னால் சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது. இப்போது இவங்களுக்கு எப்படி வந்து கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுனா, இவங்க நடுவில் இருக்காங்க, இவங்களுக்கு மேலே 4 பேர் இருக்காங்க, கீழே 4 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு இவங்க சென்டரில் இருக்காங்க, இவங்களுக்கு மேலே 4 பேர், கீழே 4 பேர், 4 பேர் மேலே 4 பேர் கீழே. மொத்தம் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8. அடுத்தது ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கை வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒவ்வொரு ஃபேஸஸ். இப்போ வந்து நான் 2 யூனிட் செல்லை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை சென்டர்னு வச்சுக்கிறோம். இது சென்டரில் வச்சுக்கிட்டோன்னா இதை சுற்றி 4 பேர், இதுக்கு மேலே 4 பேர், கீழே 4 பேர், மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். திரும்ப எப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, இப்போ வந்து கீழே இங்கே ஒரு யூனிட் செல் இருக்குது, இதில் வந்து அதோட ஃபேஸஸில் வந்து ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே யூனிட் செல், இது வந்து சாலிட்ஸில் என்ன இருக்கும்? யூனிட்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டிங்காக தானே இருக்கும். அது மாதிரி இதே மாதிரி மேலே இருக்குது. இப்போ இதை நம்ம சென்டராக வச்சுக்கிட்டோன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோன்னா, இதை சுற்றி 4 பேர் இருக்காங்க, இந்த மேலே இருக்க ஃபேஸஸில் இருக்க 4 பேர், கீழே இருக்க ஃபேஸஸில் இருக்க 4 பேர், மொத்தம் 4 4 4 மொத்தம் 12 பேர் வந்து இருக்காங்க. இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? 12. அப்போது கோஆர்டினேஷன் நம்பர்னால் நியரஸ்ட்டு நெய்பர் ஆட்டம்ஸ். சிம்பிள் கியூபிக்கு 6, பாடி சென்டர்ட் கியூபிக்கு வந்து 8, எஃப்சிசிக்கு வந்து எவ்வளோ? 12. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.